सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. कुडुमा बाबा இப்ப முதல்ல ஆ எழுதணும். சொல்லு. ஆ. பேர் என்ன? லாவண்யா. லாவண்யாவா? வா. இங்க பாரு. ஆ. ஆ. சொல்லு. ஆ. 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 இ. இ. எழுதுறியாமா? ஆ எழுதுறியா? சொல்லு. ஆ. சொல்லு. ஆ. இன்னைக்கு விஜயதசமி. உங்க கையால் எழுத படிக்க கத்து கொடுத்தா நல்லபடியா கத்துக்குவாங்கன்னு ஊருக்கே சொல்லி கொடுத்த உங்களையும் மறந்துட்டியம்மா. மறக்கலண்ணே. ஊர் பிள்ளைங்க எல்லாரும் என் பிள்ளைங்க மாதிரி தானே. இருந்தாலும் இவன் படிச்சு சீக்கிரமா பெரிய ஆளாருமில்ல, கொஞ்சம் ஸ்பீடா கத்து கொடுமா. சொல்லு சக்தி. ஆ. 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 ஈ. ஏய் யாராவே கவுந்து கிடக்குற போடாங்கிட்டு இராத்தா பொறுக்கிட்டு இருக்கோம். அட எந்திரியா குப்பைய கொட்டணும். இம்புட்டு அவசரப்படுறிய? சரி சரி கோட்டிக்க கோட்டுறதெல்லாம் கோட்டிக்க வா. நிம்மதியா குப்பை பொறுப்பு கூட விட மாட்டாண்டாளுங்க. ஒரு டீ போடுப்பே. தள்ளி பாரு. இல்ல ஸ்ட்ராங்கா போடு. யாரா எவன போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தது? யாரா எவன கம்ப்ளைன்ட் கொடுத்தது? நீயா? டேய் போடா. டேய் யாரா எவன கம்ப்ளைன்ட் கொடுத்தது? எனக்கு தெரியுமா? டேய் என்ன விட்டு யாரா எவன நம்புறே எனக்கு. டேய் எவனா என் பால்ல குறுக்க வந்தீங்க? வெட்டி போடா. ஏய் அண்ணே மனுஷனே தெரியாம நடந்து போச்சு. அண்ணே 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 ஏய் கைய பிடிக்குற. கைய விடுடா. சொல்றேனே. கைய விடுடா. இருனே. ஏன்னே அவசரப்படுற? என்னடா அருவாளா இருக்குற? உன் கைய என் கையில கொடுத்துருக்கீல, வெட்ட வேண்டாமா? ஏய் யாரா நீ? யாரா? பசுபதிரா. நரிமேடு பசுபதி. அண்ணா அண்ணா என்ன விட்டுடுங்க. அரிசி கடை அண்ணாச்சியோட சம்சாரத்தை படுக்கவான்னு கூப்பிட்டியாம்ல, அதான் உன்னை ஒரேடியா முடிக்க சொல்லி அண்ணாச்சி என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம்? ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லாததால பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் 10 மைல் தள்ளி இருக்கிற தனியார் பள்ளிக்கூடத்துல பணம் கட்டி தான் படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. இவங்க எல்லாரும் அன்னாடம் காய்ச்சுங்கய்யா. தினம் கூலி வேலைக்கு போய் தான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இவங்களால எப்படியா பணம் கட்டி படிக்க வைக்க முடியும்? உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அதான் அரசாங்கம் மூலியமா பிள்ளைங்க இலவசமா படிக்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டி தரதுக்கு உடனடியா ஏற்பாடு பண்றேன். ஹலோ, நான் பசுபதி பேசுறேன். நரிமேடு பசுபதி. அண்ணே நான் மினிஸ்டரோட பிஏ பேசுறேனே. மந்திரி இருக்காரா? அண்ணே மினிஸ்டர் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கானே. என்ன விஷயம்னே சொல்லுங்கண்ணே. காலேஜ் சீட் ஒன்று வேணும். ஆர்ட்ஸ் காலேஜ்னா 1 லட்சம் ரூபா, இன்ஜினியரிங் காலேஜ்னா 5 லட்சம் ரூபா, மெடிக்கல் காலேஜ்னா 10 லட்சம் ரூபா. இது எந்த காலேஜ் சீட் வேணும்னே? கடைசியா சொன்னீல்ல மெடிக்கல் சீட் அண்ணே. அதான் அண்ணே பசுபதி பேசுறாருண்ணே. என்ன பசுபதி? அண்ணே வடகண்ணே, மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும்னு கேட்டியாம் இல்லையா? ஆமாண்ணே, எனக்கு
தெரிஞ்ச பைய. நீயே கேட்டது பிற்பாடு செய்யாமல இருக்க போறே பசுபதி. பார்ட்டியை ஒரு 10 லட்சத்தோட இங்க வர சொல்லு. உடனே மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன். நன்றிண்ணே. அண்ணே ஓகேவா? நான் கேட்டா மந்திரி முடியாது. அதான பார்த்தேன். நம்ம கொஞ்சம் நஞ்சமா அவருக்கு சேவை செஞ்சிருக்கோம். அது என்னடா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ரேட்ன்றாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்னா 1 லட்சம்ங்கறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ்னா 5 லட்சம்ங்கறாங்க, மெடிக்கல் காலேஜ்னா 10 லட்சம்ங்கறாங்க. பின்ன நம்ம கைய வெட்டனா 10,000 கேக்குறோம், காலை வெட்டனா 20,000 கேக்குறோம், ஆளே க்ளோஸ் பண்றனா 1 லட்சம் கேக்குறல்ல. அந்த மாதிரி தானே இதெல்லாம். அப்படிங்கற அப்படிதானே அண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. உன் நன்றியெல்லாம் நீயே வச்சுக்கியா? இல்லைங்கண்ணே, உங்க தயவால என் பையனுக்கு MBBS சீட் கிடைச்சிருச்சுண்ணே. அண்ணே இதுல 2 லட்ச ரூபா பணம் இருக்குண்ணே, எடுத்துங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. 2 லட்சம். வணக்கம் தலைவரே. வணக்கம். வாயா பிஏ. வா 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 வா. மினிஸ்டர் இந்த 3 லட்சத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு. எதுக்கு? மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு ஆள் பிடிச்சு கொடுத்தீங்களே, அதுக்கு மினிஸ்டர் கொடுத்த கமிஷன். கமிஷன்? ஆமா தலைவரே. பத்துமா தலைவரே? அஞ்சு லட்சம். என்னடா அது ஒரே அதிசயமால இருக்கு. காலேஜ் சீட்டு வேணும்னு மந்திரி கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னேன், அதுக்கு 5 லட்சமா? ஓ அண்ணே ஆனா இங்க இருக்குது. இதுக்கே மலைச்சு போயிட்டீங்களா? இன்னைக்கு காலேஜ்ல தானே காசு. என்னடா சொல்ற? அண்ணே நாம ஒரு சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு 5 லட்சம்னா நாமளே சீட்டு கொடுத்தா எத்தனை லட்சம் கிடைக்கும்? எத்தனை லட்சம் கிடைக்கும்? அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாதுண்ணே. விரும்மாண்டி புரியுற மாதிரி சொல்ற. அண்ணே பேசாம நாமளே ஒரு காலேஜ் கட்டுனா பணம் கொட்டுன, லட்சம் லட்சமா பணம் கொட்டுன. அண்ணே இந்த பணத்துக்கு இன்கம் டாக்ஸே கிடையாதுண்ணே. இந்த கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியமே இருக்காதுண்ணே. அண்ணே காலேஜை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே உட்காந்த இடத்துல 5 லட்ச ரூபா வந்துருச்சுண்ணே. நம்ம தொழில இதெல்லாம் வருமானே? பேசாம தொழில மாத்திடலாம்ண்ணே. எப்படா நீயும் படிக்கல நானும் படிக்கல, நம்மளை சுத்தி இருக்கிற எவனும் படிக்கல, அப்புறம் எப்படா காலேஜ் கட்டுறது? அண்ணே நாம எல்லாம் படிக்காத மேதண்ணே. உட்கார ரொம்ப உணர்ச்சிப்படாத. அண்ணே காலேஜ் கட்டுறதுக்கு படிப்பு தேவையில்லைண்ணே, பணம் தான் தேவை. ஆமாண்ணே நீ ஒரு காலேஜ் கட்டிட்டுன்னு வச்சுக்கினா அப்புறம் அதுல வர வருமானத்தை வச்சு 10-15 காலேஜ் கட்டிடலாண்ணே. அண்ணே அதுக்கப்புறம் எல்லாருமே உங்களை கல்வி தந்தன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. அதுக்கப்புறம் அரசாங்கமே உங்களை கூப்பிட்டு டாக்டர் பட்டம் கொடுக்கணே. நாளைக்கு நீங்க ஆசைப்பட்டா 4 பேரை கூப்பிட்டு நீங்க டாக்டர் பட்டம் கொடுக்கலாண்ணே. அண்ணே நீங்க கட்டுற காலேஜுக்கு நான் தானே பிரின்சிபால். என்னது நீ பிரின்சிபாலா? ஆமா எஸ்எல்சி படிச்சிருக்கான்ல. மூரா இவன் எஸ்எல்சி ஃபெயில்ல, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்டா. நான் தானே நம்ம காலேஜுக்கு ப்ரொஃபசர். நீ பிரின்சிபல்? ஆமாண்ணே. நீ ப்ரொஃபசர்? அப்ப நானு? நீ தானே சேர்மேன். சேர்மேனா? அட ஆமாண்ணே. நான் தான் எப்பவோ சேர்மேன் ஆயிட்டேனடா. என்னென்ன சொல்றீங்க? இது சேரு, நான் மேனு, நான் சேர்மேனு. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. நான் சேர்மேன். சொல்லு பசுபதி. அது வந்துனே நான் அது எப்படி அது வந்துனே சும்மா சொல்லு பசுபதி. என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அது வந்துனே பயலுக. என்னென்ன வெக்கப்பட்டுக்கிட்டு சும்மா கூச்சப்படாம சொல்லுங்க. டேய் நம்ம தகுதிக்கு சரியா வருமாடா? எல்லாம் சரி வரும் சொல்லுங்க. சொல்லிடலாங்கறியா? சொல்லுங்க. அது எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு பசுபதி. உங்ககிட்ட எனக்கு என்னனே பயம்? அது வந்துனே காலேஜ் கட்டலாம்னு இருக்கேன். இது அங்க பார்த்து சொல்லுங்க. உன்கிட்ட சொன்னா அண்ணன் கிட்ட சொன்னா எல்லாம் ஒண்ணுதானடா. அது வந்துனே காலேஜ் கட்டலாம்னு இருக்கேன், அவ்வளவுதான். என்னது காலேஜ் கட்ட போறியா? ஆமாண்ணே முடிவு பண்ணிட்டேன். என்ன பசுபதி சொல்ற? ஆமாண்ணே அதுலதான் நிறைய காசு சம்பாதிக்கலாமாம்ல. யோ பசுபதி, நான் கல்வி அமைச்சரா இருக்கேன், எனக்கே அந்த யோசனை வரலையா? எனக்கு வந்துருச்சு. என்ன அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகுமேயா? எல்லாம் ரெடினே, பணம் ரெடி, ஏட்டமும் ரெடி.
எந்த இடத்துல கட்ட போற? மீனாட்சிபுரம் பக்கத்துல சத்தியமூர்த்தி நகர்ல. அந்த இடத்துல பொண்ணு பள்ளிக்கூடம் கட்டணும்னு என்கிட்ட அலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. நானும் சிஎம் வரல அதை பத்தி பேசிட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைண்ணே. அந்த இடத்த என் பேருக்கு பட்டா போட்டு கொடுக்குறீங்க. ஐயோ, அது என்னால முடியாதுப்பா. அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏய் டேய் கொட்டாத. 10 லட்சம்னே உங்களுக்கு தான். 10 லட்சம் எடுத்துக்கங்கண்ணே. இன்னும் தரேன். அந்த இடம் உனக்குதாயா. சாதிச்சிட்டியா? சாதிச்சிட்டேன். பேர் என்னடா வைக்கிறது? இதுல யோசிக்கிறது என்ன இருக்கு? உங்க பெரிய வச்சிருவோம். பசுபதி பாண்டியன் காலேஜ்.